ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வெயில் இப்படி தாங்க சொல்லுன்னு வரும். பெட்ரூமில் படுத்ததா சூடாக இருக்குன்னு ஹாலில் வந்து ஒரு 3 நாளாக நானும் பாப்பா படுத்தா எங்கேயுமே வந்து சூரியன் வந்து 6 மணிக்கு எங்களை எழுப்பி விட்டுருது. ஸோ வாங்க இன்றைக்கி காலையில் டிஃபன் லஞ்ச் வேலை என்னென்னு பார்த்துடலாம். மார்னிங் எழுந்திரிச்சு பருப்பு போட்டுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். நைட்டே காலிஃப்ளவர்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து காலிஃப்ளவர் 65 பண்ணிடலான்னு. பாப்பா வந்து காலிஃப்ளவர் 65 பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு கொடுமான்னு கேட்டால். ஸோ காலிஃப்ளவர் நல்லா கட் பண்ணி போட்டு உப்பு மஞ்சள் கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு வாஷ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு இதுக்கு காலிஃப்ளவர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கும் பாப்பாக்குன்றதுனால ஒரு 1.5 டம்ளர் அரிசி தான் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். காலிஃப்ளவர் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன். 2 நாளாக பாப்பாவுக்கு பரதநாட்டிய காஸ்ட்யூம் வாங்குறதுக்காக வெளியே போயிடுறேன் ஈவினிங்கில். ஸோ அதனால் பால்காரனை மிஸ் பண்ணிடுறோம். ஸோ 2 நாள் பிளாக் டீ போட்டு தான் குடிக்கிறோம். பாப்பாவுக்கு சூப்பராக லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு நெய் போட்டு சாம்பார் சாதம் காலிஃப்ளவர் 65 வச்சுட்டு மார்னிங் தோசை போட்டு கொடுத்துட்டு பிரேக்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.